தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 5வது வாரம் சனிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம் என்று சொல்லி பாடுகின்றோம். மத்தேயு 18 2-3 பேர் எங்கே என் பெயரால் ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொல்லி இறைவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். யோவான் புத்தகம் 17 தந்தாய் நாம் ஒன்றாயிருப்பதை போல இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்று சொல்லி இயேசு ஜெபிப்பதாக இருக்கின்றது. நாம் நம்மோடும் பிறரோடும் இறைவனோடும் இயற்கையோடும் ஒன்றித்து வாழ வேண்டும் என்பதே இறைவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. எனவேதான் அனைத்தையும் படைத்த கடவுள் அதை மனிதன் கையிலே கொடுத்து ஆண்டு அனுபவிக்க பழுகி பெருகி பூமி நிரப்புங்கள் என்கிற அதிகாரத்தை கொடுத்து அவனோடு உறவிலே நிலைத்திருந்தார். இப்படி உறவோடு வாழ்ந்த இறைவனையும் தன்னோடு இருக்கின்ற உறவுகளை பிரிக்கின்ற ஒரு மாபெரும் பாதகமான செயல் மனித குலத்திலே சாத்தானால் விதைக்கப்பட்டது. கீழ்ப்படியாமை, அதன் வழியாக வந்த பாவம், இந்த பாவத்தின் வழியாக வந்த விளைவுகள் என்ன என்ன என்பதை பற்றியும் இது எவ்வாறு ஒவ்வொரு நிலையிலும் உறவு தளத்தை சிதைக்கிறது என்பதை பற்றியும் இன்றைய வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார். பாவம் நம்மையும் இறைவனையும் பிரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தன் சாயலிலே பாவனையிலே படைத்து தன் ஆவியை கொடுத்து அவனோடு உறவிலே மகிழ்ந்திருந்த கடவுள் வழக்கம் போல தன் படைப்பை சந்திக்க வருகின்ற பொழுது ஆதாம் ஆதாம் என்று சொல்லி அன்போடு அழைத்து நீ எங்கே இருக்கின்றாய் என்று சொல்லி அவனோடு உலாவ அவனோடு உறவாட அவனை தேடி வருகின்றார். ஆதாம் பாவம் செய்ததினாலே குற்ற உணர்வு அவன் உள்ளத்தில் இருந்ததினாலே அவன் அச்சப்படுகின்றான். போய் மரங்களுக்கிடையே ஒளிந்து கொள்ளுகின்றான். இறைவனை விட்டு விலகிச் செல்லுகின்றான். இறை உறவிலே இங்கே பிளவு ஏற்படுகின்றது. மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது இறைவனை விட்டு விலகிச் செல்பவனாக இறை உறவை முறித்துக் கொள்பவனாக இருக்கின்றான் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கின்றது. இரண்டாவதாக தன்னோடு இருக்கின்ற உறவிலும் அவன் பிளவுபடுகின்றான். உடல், உள்ளம், ஆன்மா இவை அனைத்தும் இணைந்ததுதான் மனிதன். ஆனால் ஒருவன் பாவம் செய்கின்ற பொழுது, குற்றம் புரிகின்ற பொழுது குற்ற உணர்வு அவனை கூனி குறுக வைக்கின்றது. அவன் மேலேயே அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துகின்றது. தன் வாழ்வு அருகதையற்றது என்பதை உணர்ந்து கொள்ளச் செய்கிறது. நான் ஆடையின்றி இருக்கின்றேன், நான் நிர்வாணமாக இருக்கின்ற சொல்லி அவன் தன்னை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. நிர்வாணம் என்பது பலவீனப்படுத்தப்பட்ட நிலை, ஒன்றுக்கும் உதவாத நிலை, ஒரு வெறுமையின் அடையாளம். இந்த நிலையிலே நான் இருக்கின்றேன், உம்முடைய அருளும் உம்முடைய கிருபைகளும் என்னை விட்டு விலகி போய்விட்டன. இதுவரை உன் கடவுளுடைய அருள் ஆதாமை சூழ்ந்து இருந்தது, மூடி இருந்தது, மறைத்திருந்தது. அருள் அவர்களை மேற்கொண்டிருந்ததினாலே அவருடைய நிர்வாணம், ஆடையின்மை அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அருள் விலகிய பொழுது அவருடைய புறக்கண்கள் திறக்கப்படுகின்றன. புறக்கண்கள் திறக்கப்படுகின்ற பொழுது தன்னுடைய இல்லாமை, இயலாமை, பலவீனத்தை அவன் முன்னிலைப்படுத்த ஆரம்பிக்கின்றான். தன்னிலே இருக்கின்ற உறவு தளம் அவனுக்கு சிதைக்கப்படுகின்றது. ஒரு குற்ற உணர்வு அவனிலே வந்து குடிகொள்ள ஆரம்பிக்கின்றது. மூன்றாவதாக பிறரோடு இருக்கின்ற உறவு தளமும் பாதிக்கப்படுகின்றது. கடவுள் தான் படைத்த அனைத்தையும் ஆதாமிடம் கொண்டு வந்து அதற்கு பெயரிட அவனை அழைக்கின்றார். ஆதாமும் அதற்கு ஏற்ற பெயரிடுகின்றார். ஏவாளை படைத்து கொண்டு வருகின்ற பொழுது ஆதாம் என்ன சொன்னார்? இவள் என் எலும்பில் எலும்பும் என் சதையும் சதையுமானவள், இவள் மனுஷியின் அழைக்கவில்லை என்று சொல்லி துள்ளி குதித்து ஆர்ப்பரித்தான். அருள் நிலையில் இருந்த பொழுது உறவு அங்கே தலை தோங்கியது. ஏவாளுடைய பிரசனம் இவனுக்கு அளவிட முடியாத ஒரு நிறைவினை, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அருள் விலகியது,
பாவம் அங்கே குடிகொள்ள ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கே என்ன நடக்கின்றது? நீர் எனக்கு கொடுத்த பெண் தான் இதை செய்தாள் என்று சொல்லி குற்றப்படுத்துகின்றார். உறவிலிருந்து அவளை விலக்குகின்றாள். அங்கே பிரிவினை உருவாக ஆரம்பிக்கின்றது. அங்கே வெறுப்பு உருவாக ஆரம்பிக்கின்றது. கோபமும் ஆத்திரமும் உருவாக ஆரம்பிக்கின்றது. தன் அயலாரோடு இருக்கின்ற உறவு தளத்திலே ஒரு வகையான பிணக்குகள் அங்கே தோன்ற ஆரம்பிக்கின்றார். நீதான் காரணம் என்று சொல்லி பிறரை சுட்டி காட்டுகின்ற மனப்பாங்கு அங்கே உதயமாக ஆரம்பிக்கின்றது. பிறரோடு இருக்கின்ற உறவு தளமும் பாதிக்கப்படுகின்றது. நான்காவதாக இயற்கையோடு இருக்கின்ற உறவு தளமும் பாதிக்கப்படுகின்றது. அனைத்தையும் கொடுத்து அதை ஆண்டு அனுபவிக்கவும் இன்புற்று இருக்கும் கடவுள் அந்த ஏதோன் தோட்டத்திலே அவனை ஆதாம் ஏவாளை கடவுள் வைத்தார். ஆனால் இவன் பாவம் செய்கின்ற பொழுது கடவுள் சொல்கின்ற வார்த்தை, என் குரலை கேட்காமல் உன் பெண்ணின் குரலை கேட்டு உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் சொன்ன அந்த கட்டளையை விலக்கிவிட்டு அந்த கனியை உண்டதினாலே உன் பொருட்டு இந்த நிலம் சபிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. மனிதன் செய்த பாவம் அதன் வழியாக மனித குலம் மட்டுமல்ல நிலமும் சபிக்கப்படுகின்றது. நெற்றி வியர்வை நிலத்தில் விழ பாடுபட வேண்டும் என்று, ஏனெனில் நிலம் இறுகி போக ஆரம்பித்தது. அவனுக்கு தேவையான பலனை கொடுக்காமல் போயிற்று. இப்படி இயற்கையும் அவனுக்கு எதிராக எழ ஆரம்பித்தது. மனிதனுடைய பாவம் இறைவனோடும் தன்னோடும் பிறரோடும் இயற்கையோடும் இருக்கின்ற எல்லா உறவு தலங்களையும் பாதிக்கக்கூடியதாக இருந்தது. எனவேதான் மனிதன் வெவ்வேறு நிலைகளிலே விரக்தியிலும் வேதனையிலும் போராட்டங்களிலும் தோல்வியிலும் அவமானங்களிலும் சங்கடங்களிலும் சறுக்கல்களிலும் வீழ்ச்சிகளிலும் அவன் ஒவ்வொரு நாளும் வீழ்ந்து கொண்டே இருக்கின்றான். கடவுள் இந்த நிலையிலேயே மனிதனை விட்டுவிட விரும்பவில்லை. மனிதனுடைய பலவீனத்தை அறிந்திருக்கின்ற கடவுள் அங்கே வாக்குறுதி கொடுக்கின்றார். மீண்டும் அவனை மீட்டுக் கொள்ளுவேன் என்று சொல்லி அவனுக்கு உறுதியும் கொடுக்கின்றார். அன்பு சகோதரமே, நம்முடைய அன்றாட வாழ்விலும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறும் பல ஆசீர்வாதங்களை நம்மிடமிருந்து எடுத்து விடுகின்றது. சபை இறையாளர் புத்தகம் அழகாக சொல்லும், நாம் செய்கின்ற ஒரு சிறு பாவம் பல நன்மைகள் நம்மிடம் வந்து சேர்வதற்கு தடையாக அமைந்து விடுகின்றது என்று சொல்லப்பட்டிருக்கும். பொய் பேசுவதாக இருக்கலாம், திருடுவதாக இருக்கலாம், பிறர் பொருள்கள் மீது ஆசைப்படுவதாக இருக்கலாம். 10 கட்டளைகளில் ஒவ்வொரு கட்டளை இணைத்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு பாவத்திலும் நான் இறைவனோடு இருக்கின்ற உறவை துண்டித்துக் கொள்ளுகின்றேன். இறை பிரசனத்தை நான் மறக்கின்றேன். இறைவனை விட என்னை முன்னிலைப்படுத்துவனாக மாறுகின்றேன். என்னோடு இருக்கின்ற பிற சகோதர சகோதரிகளும் எனக்கு தேவையில்லை என்கின்ற சுயநலமினிலை பிறக்க ஆரம்பிக்கிறது. அந்த தவறை செய்து முடித்தவுடன் நான் தவறு செய்துவிட்டேன், நான் ஒன்றுக்கு உதவ என்கின்ற குற்ற உணவினிலிருந்து குடிகொள்ளுகின்ற பொழுது என்னிலே இருக்கின்ற உறவும் பால்படுகின்றது. நான் ஏன் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்மறையான எண்ணம் நம்மிலே எழ ஆரம்பித்து விடுகின்றது. இயற்கையோடும் இருக்கின்ற உறவும் பாதிக்கப்படும். எனவேதான் எத்துணை நிலநடுக்கங்கள், பூகம்பங்கள், புயல்கள் இவையெல்லாம் காரணம் யார்? மனிதன் செய்த குறைபாடு, மனித சுயநலத்தோடு வாழ்ந்த நிலை. ஆகவே அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்வை அலசி பார்ப்போம். நம்முடைய சிந்தனையும் சொல்லும் செயலும் எந்த அளவிற்கு உண்மையுள்ளதாக அருள் பெற்றதாக இருக்கின்றது என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். பெரும்பான்மையான சமயங்களிலே ரோமர் புத்தகம் 7:14 இருக்கின்ற வசனங்களிலே பவுல் சொல்வதை போல, நான் எதை செய்ய விரும்புகின்றேனோ அதை செய்ய முடிவதில்லை, எதை நான் செய்யக்கூடாது நினைக்கிறேனோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன், நானாக செய்வதில்லை, என்னுள் குடிகொண்டிருக்கின்ற அந்த பாவமே என்னை இவ்வாறு செய்ய தூண்டுகின்ற என்று சொல்லி தன்னிலையை வெளிப்படுத்துவார். இந்த இளநிலையிலிருந்து யார் என்னை கைதூக்க முடியும்? கடவுள் தாமே இயேசு கிறிஸ்து வழியாக என்னை மீட்டுக் கொள்வாராக என்று சொல்லி கடவுள் கரங்களிலே முழுமையாக சரணடைகின்றார். அப்படி சரணடைகின்ற பொழுதும் 2 Corinthians 12:9 கடவுள் சொல்வதை போல, உன் பலவீனத்தில் என் பலன் செயல்படும் என்று சொன்ன கடவுள் நம் பலவீனத்தில் நம் பக்க பலமாக இருப்பார். திருப்பான் வரிகள் சொல்வதை போல, தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்ற வார்த்தை கேட்டார் போல, நாம் தடுமாறுகிற நேரங்களில் நமக்கு ஊன்றுகோலாக இருந்து நம்மை தேற்றிக் கொள்வாராக. ஆண்டவர் பற்றி கொண்டு அவரோடு இணைந்து வாழ்கின்ற மக்களாக இருக்கின்ற பொழுது பாவம், பலவீனம், அதனால் வருகின்ற சாபத்தலைகள் அனைத்தையும் வென்றெடுத்து ரோமர் புத்தகம் 6:23 படிப்பதை போல கடவுள் கொடுக்கின்ற அருள் வாழ்வோ கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கின்ற நிலை வாழ்வு என்று சொல்லப்படுகின்றது. அந்த நிலை வாழ்வாகிய புது வாழ்வை பெற்றுக்கொள்ள அருள் வேண்டுவோம்.
இழந்து போன ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம். அருள் பெற்ற மக்களாய் இறை உறவிலை வாழ்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும், மகனும் வாழிய